Hi students, very good morning to all. Welcome back to our computer application class, chapter 3 as the same lesson, Introduction to DBMS, Database Management System. In your last class, you learnt about the MySQL commands. MySQL na என்னன்னு பார்த்தீங்க, அதில் administrative tools and administrative commands பார்த்தீங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே SQLல யூஸ் பண்ணியிருக்கிற tools and then admin அப்படிங்கிறவங்க என்னென்னலாம் அதில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. The types of software tools. Many open source tools are available in the market to design the database in the better and efficient manner. ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கான எஃபிஷியன்ட் டூலாக ஓப்பன் சோர்ஸில் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. PHP MyAdmin is the most popular for web administration. Web administration means through the internet we can able to manage all the database informations. Okay, ஸோ இன்டர்நெட் மூலயமா நம்ம எதை பண்ணாலும் அதை வெப்னு சொல்லுவோம், லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் இல்லையா. அப்போது PHP MyAdmin தான் நீங்கள் SQLல யூஸ் பண்ண போகிற டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். The most popular desktop application tools are MySQL Workbench and HeidiSQL. ஸோ இது எல்லாமே என்னது, அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான டூல்ஸ். லிசன் இட் கேர்ஃபுல்லி. PHP, ஓகே, PHP MyAdmin அப்படிங்கிறது ஒரு வெப் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாப்புலர் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்ன அப்படின்னா, தட் இஸ் MySQL Workbench and HeidiSQL. ஓகே, let me see that PHP MyAdmin. இது வந்து ஒரு வெப் அட்மின் சொல்லிட்டோம். வாட் இஸ் மீன் பை வெப்? த்ரூ த இன்டர்நெட் வி கேன் யூஸ் இட் இல்லையா. இன்டர்நெட் மூலயமா நம்ம யூஸ் பண்ணுறது வெப்னு சொல்லுவோம். திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல் ஆஃப் த MySQL இஸ் அ வெப் அப்ளிகேஷன் ரிட்டன் இன் PHP. PHPங்கிறது உங்களோட அடுத்தடுத்த சாப்டர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. பர்சனல் ஹோம் பேஜ் ஆர் ப்ரீ ப்ராசஸர் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. HTML பார்த்தீங்க இல்லையா, உங்களோட லாஸ்ட் 11th ஸ்டாண்டர்டில் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் பார்த்தீங்க. அந்த HTMLோட ஒரு வேர்ஷன் தான் PHP. ஓகே, they are used predominantly in web hosting. Web hosting means எல்லா ஆக்டிவிட்டீஸுமே யார் கேரி அவங்க கையில் வச்சுருக்காங்களோ, எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, the main feature is providing web interfaces, importing data from CSV. CSVங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஃபைல். இன்டர்நெட்டில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர்டு யூஸ் பண்ணுறீங்களே ஓப்பன் ஆஃபீஸில், MS வேர்டு, ஓப்பன் ஆஃபீஸ் வேர்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதில் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டோட CSV ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் இன்டர்நெட்டில் சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சில டேட்டாவை செக்யூராக சென்ட் பண்ண முடியும், செக்யூராக திருப்பி எடுத்து பார்க்க முடியும். ஓகே, அண்ட் தென் எக்ஸ்போர்ட்டிங் த டேட்டா. எக்ஸ்போர்ட்டிங் மீன்ஸ் வேர்ட்லேருந்து எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேவா, அண்ட் தென் எக்ஸல்லேருந்து பவர் பாயிண்ட்டுக்கு சென்ட் பண்ண, இந்த மாதிரி வெளியேற்றுறதுல எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா டு த வேரியஸ் ஃபார்மேட். இந்த இடத்துல ஃபார்மேட்னா என்னது, MS வேர்டுனா DOCன்னு இருக்கும் டாக்குமெண்ட்னு, CSV ஃபைல்னா வேறு மாதிரி இருக்கும், எக்ஸல் ஃபைல்னா வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது PHP அட்மின் அப்படிங்கிறது என்னது, ஒரு PHPயால் உருவான, PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜால் உருவான ஒரு வெப் அப்ளிகேஷன். அண்ட் தென் இதை வெப் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஒரு அட்மின் வேலையை அவங்க கையில் வச்சுருக்காங்களோ அவங்க வெப் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, வெப் இன்டர்ஃபேஸஸ், இன்டர்நெட் மூலயமா சில விஷயத்தை என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இம்போர்ட்டிங் டேட்டா அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா, CSVலேருந்து இம்போர்ட் பண்ணி வேறு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் என்னால் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இட் ஜென்ரேட்ஸ் த லைவ் charts for monitoring MySQL server activities like connection, process, memory usage. ஸோ இது நிறைய லைவ் ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுது. எதுக்கு அப்படின்னா, ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் அதோட மெமரி யூசேஜ்க்காக. ஓகே, இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மேக்கிங் த காம்ப்ளெக்ஸ் கொரி ஈஸிலி. வாட் இஸ் மீன் பை கொரி? கொரி அப்படின்னாவே கொஷின் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ நான் ஒரு டேட்டா பேஸ் கிட்ட கொஷின் கேட்குறேன், எவ்வளோ டேட்டாஸ் உன்ட்ட இருக்குது, அதில் ராஜாங்கிற பேரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீ வச்சுருக்க அப்படின்னு ஒரு கொஷின் அதை நோக்கி நான் ரைஸ் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் கால் தி queries. ஓகே, விச் மீன்ஸ் செக் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி MySQL Workbench. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். டெஸ்க்டாப் மீன்ஸ் இதை PC பர்சனல் கம்ப்யூட்டரில் தான் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் அ டேட்டாபேஸ் டூல் யூஸ்டு பை த டெவலப்பர்ஸ் அண்ட் DBAs மெயின்லி ஃபார் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் மீன்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து விஷுவலாக பார்த்து என்ன பண்ணுறீங்க, டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஓகே, அப்போது DBA மீன்ஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கும் டெவலப்மெண்ட் மீன்ஸ் இதை படிக்கிறாங்களே உங்களை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெவலப்பர்ஸ். ஓகே, அண்ட் தென் திஸ் டூல் ஹெல்ப்ஸ் இன் டேட்டா மாடலிங். டேட்டா மாடலிங் மீன்ஸ்
நம்ம கொடுக்குற டேட்டாவை எந்த இடத்துல செக்யூராக ஸ்டோர் பண்ணுது, அதில் ஒரு லெவல் இருக்குது. ஓகே, அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்கியூஎல் server configuration means setting of the server. Okay, and then backup for MySQL in better way. Backup means உங்களுக்கு தெரியும், மொபைலில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, உங்களோட டேட்டாவோட ஒரு காப்பி எங்கே சேவாக இருக்கும், க்ளவுடில். க்ளவுட் மீன்ஸ் த்ரூ த இன்டர்நெட் மூலயமா நம்ம எடுத்துக்கிறது தான் க்ளவுடுன்னு சொல்கிறோம். அங்கே என்ன பண்ண முடியாது, யாராலையும் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஸோ பேக்கப் எடுக்கிறது அண்ட் தென் சர்வரோட செட்டிங் மாற்றுறது, கான்ஃபிகரேஷன், ஒரு எஸ்கியூஎல் எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் MySQL ஒர்க் பெஞ்சில் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் its basic release version is 5.0 and is now 8.0 supporting all operating systems. இதோட பேசிக் ரிலீஸ் 5.0ல ஆரம்பிச்சு 8.0 வெர்ஷன் வரைக்கும் இதோட டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகே, த SQL எடிட்டர் ஆஃப் திஸ் டூல் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் கம்ஃபர்டபுள் இன் டீலிங் த மல்டிபிள் ரிசல்ட் செட். ஸோ இது SQL எடிட்டர்னு ஒன்று இருக்கும். எடிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, ஏதோ ஒரு கோடிங் தப்பாயிடுச்சுன்னா அதை எடிட் பண்ணி அதில் இருக்கிற எரரை கரெக்ட் பண்ணி திருப்பி அதில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ SQL லைட்டர் இஸ் அ டூல், வெரி ஃப்ளெக்சிபிள். ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு எரரும் அவ்வளோ சீக்கிரத்தை க்ரியேட் பண்ணாது. அண்ட் தென் கம்ஃபர்டபுள், அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஹைடி SQL, that is the desktop application. இதுவுமே this is the open source tool help in the administration of better database system. It supports the GUI, graphical user interface, and then features for monitor the server host. server host அப்படின்னா ஹோஸ்ட்னாவே கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள ஹோஸ்ட்னு சொன்னேன் இல்லையா. அப்போது யாரை மானிட்டர் பண்ணுறாங்க, யார் அந்த டேட்டா பேஸை பார்க்குறாங்க, யார் அந்த டேட்டா பேஸை அப்டேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெயின் சிஸ்டத்தை தான் ஹோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சர்வர் கனெக்ஷன். இப்போ சர்வர் கனெக்ஷன் அப்படிங்கும்போது நான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணேன்னா எனக்கு கனெக்ஷனில் இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். கனெக்ஷன் இல்லைன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகாது இல்லையா, தட் இஸ் சர்வர் கனெக்ஷன். அண்ட் தென் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ். ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணாவே உங்கள் வேல்யூலாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், டேபிளில் தான் இருக்கும். அதை எடுத்து வியூ பண்ணி பார்ப்பீங்க இல்லையா. அண்ட் தென் ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவென்ட் மீன்ஸ் அங்கே நடக்கிற ஆக்ஷன்ஸ், இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது இல்லையா, அப்டேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுவீங்க இல்லையா, இது எல்லாமே என்னது உங்களுக்கு ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு கீழே வரும். அப்போது நீங்கள் இந்த டூல்ஸில் என்னென்ன பார்த்தீங்க, MyPHP, MySQL ஒர்க் பெஞ்ச், ஹைடி SQL, இது மூணுமே சம் ஆஃப் டூல்ஸ். ஓகேவா, இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு SQL எப்படி யூஸ் பண்ணுறது, MySQL எப்படி அக்சஸ் பண்ணி அழகாக டிபியில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய டூல்ஸ் தான் இது. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ ஒரு டூல்ஸும் என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு டிசைனிங் த டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ் எப்படி டிசைன் பண்ணுவாங்க, அதோட பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாமா. த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங், இம்ப்ளிமெண்டிங் அண்ட் மெயின்டைனிங் த enterprises data and the system is now as designing of database. ஸோ ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், விச் மீன்ஸ் டெவலப் பண்ணுறோம், அண்ட் தென் மெயின்டைன் பண்ணுறோம். அதை என்டர்பிரைஸ் த டேட்டா மீன்ஸ் நம்ம கொடுத்துருக்குற அந்த வேல்யூபிள் டேட்டாவை அது எப்படி மெயின்டைன் பண்ணுது, அதை தான் நம்ம டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த அப்ளிகேஷன் இஸ் நெசசரி பிஃபோர் டிசைனிங் த டேட்டா. நம்ம என்ன அப்ளிகேஷனா இப்போ இதில் MySQL யூஸ் பண்ணுறோமா, MySQL அண்ட் தென் டேட்டாபேஸில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது முதல்ல தெரியணும், நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம், என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும், விச் மீன்ஸ் ப்ரீ பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. The performance and the success of an application depends upon the good database design. ஸோ டேட்டாபேஸோட நல்ல டிசைன் தான் அது குட்டா பேடா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுது. அண்ட் தென் MySQL ப்ரொவைட்ஸ் த பெர்ஃபார்மன்ஸ், டேஷ்போர்ட், ரிப்போர்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிகார்டிங் த டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ். அப்போது MySQL என்ன இருக்குது, அதில் ரேட்டிங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேட்டிங் இருக்கும் இல்லையா, 3.9, 4.2. அண்ட் தென் டேஷ்போர்ட்ஸ் அப்படின்னா ஈஸியாக ஒரு விஷயத்தை அக்சஸ் பண்ணி எடுக்கிறது பக்கத்துலேயே. ஓகேவா, அண்ட் தென் ரிப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் அதில் லாகின்ல இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மெயில் இருக்கு இல்லையா, உங்கள் மெயிலுக்கு எந்த மெசேஜ் இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா, உங்களுக்கு இவங்க மெயில் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இவங்க மெயில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிகார்டிங். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீன்ஸ் அங்கே நடக்கிற விஷயத்த உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த நேரத்தில் நீங்கள் அக்சஸ் பண்ணீங்க, 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் க்ரியேட் பண்ணீங்க, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இன்சர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற எக்ஸாக்ட் டைம் தருது இல்லையா, தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிகார்டிங் ஆஃப் தி டேட்டாபேஸ் டிசைன். ஒரு டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவை.
First one is create the conceptual design, which means அது எப்படி டிசைன் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவை. ஓகே, it is the primary phase in the database. Primary means first step என்ன அப்படின்னா database design தான் இல்லையா, where detailed discussion about the creation of database, tables, columns and data types is discussed based on the requirement of the application. So இந்த create the conceptual designல என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன நேம் கொடுக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன காலம் அண்ட் ரோஸ் கொடுக்க போகிறோம், ஓகேவா. அண்ட் தென் டேபிள்ஸ், டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து டேபிளில் வேல்யூஸ் கொடுப்போம் இல்லையா, காலம். அண்ட் தென் டேட்டா டைப். டேட்டா டைப் மீன்ஸ் நான் கொடுக்குற ரோல் நம்பர் இன்டீஜராக தான் இருக்கணும், நான் கொடுக்குற நேம் கேரக்டரில் தான் இருக்கணும், நான் கொடுக்குற ஏஜ் இன்டீஜரில் தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன் இல்லையா. That is called the data type, the type of data what we declared in the database field. Okay, and then as an end result of the model is framed to attain the expectation of the application's end user. இந்த எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸும் முடிஞ்ச பிறகு கடைசியாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அழகாக ஒரு எண்ட் யூசர்னா நம்ம தான் எண்ட் யூசர், வி ஆர் த யூசர். ஓகே, அந்த அப்ளிகேஷன் நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட் அ டேட்டாபேஸ். எப்படி ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு நேம் கொடுப்போம் இல்லையா. ஓகே, 3 மேஜர் பார்ட்ஸ் தட் ஃபார்ம் அ டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு 3 மேஜர் பார்ட்ஸ் வேணும். First one is the table, second one is the queries and third one is the views. First table. Table அப்படினாவே நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன், எக்ஸல் ஷீட் இல்லையா, தட் இஸ் மேட் அப் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம். டேபிள்னாவே நீங்கள் எக்ஸல் ஷீட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் கண்டெய்னிங் த மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம். டேபிளில் என்ன இருக்கும், it is made up of rows and columns, and then where each row is called the record and each column is attribute. இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சொல்றேன். ரோனா என்ன சொன்னா ரெக்கார்டு, and then columnனா என்ன சொன்னா attributeனு சொன்னேன் இல்லையா. ஓகே, don't forget that. And then queries, it is a question சொன்னேன் இல்லையா. queryனா என்ன, கொஷின் கேட்குறோம் நம்ம, ஓகேவா, வித் மல்டிபிள் கண்டிஷன், நிறைய கண்டிஷனோட கேட்குறோம். நான் வந்து தினேஷ்னு ஒரு பையனோட ஏஜ் கேட்குறேன், அப்போ அவனோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அவனோட அட்ரஸ் என்ன அப்படிங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேட்டாபேஸ் கிட்ட ஒரு கொஷினாக கொடுத்து அதுக்கப்புறமா ஆன்சர் வாங்குறேன். தட் இஸ் queries. ஓகே, the records in the database that satisfied the past condition is retrieved. அடிக்கடி நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஓகேவா. அண்ட் தென் views. view means set of stored queries. நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாபேஸை என்ன பண்ணுறோம், ஷோ பண்ண சொல்லி பார்க்குறோம் நம்ம, தட் இஸ் வியூ. ஓகே, அண்ட் தென் எக்ஸாம்பிள் பாருங்கள், கிரியேட் டேட்டாபேஸ் டு ஸ்டோர் த பர்சனல் டீட்டெயில். அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில்னு ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போ MySQL கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில் கோடிங் கொடுத்தாச்சா. கொடுத்த பிறகு அங்கே என்ன வருது, ரோ query ஓகே, 1 ரோ அஃபெக்டட். அப்போ கிரியேட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு ரோ என்ன ஆச்சு, கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. ஓகே, அண்ட் தென் MySQL யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆகிடும். பர்சனல் டீட்டெயில் அப்படிங்கிற டேட்டாபேஸ் அது எடுத்து யூஸ் பண்ணும். யூஸில் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வேற ஒரு டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா யூஸ் அந்த டேட்டாபேஸோட நேம் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி பேக்ரவுண்டில் இருக்கிற டேட்டாபேஸ் இருக்கும்போது இன்னொரு டேட்டாபேஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகி ஒர்க் ஆகும். இஸ் தட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. The created database is listed using the show commands. show commands என்ன பண்ணும், it list out all the database which are available in the DB system. ஓகே, அப்போ என்ன பண்ணும், எல்லா சிஸ்டத்தில் இருக்கிற எல்லா DBMS ஓகேவா டேட்டாபேஸ் நேம்ஸையும் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ண போகுது. அப்போ MySQL show database அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேட்டாபேஸோட நேம்ஸ், எம்ப்ளாய், பர்சனல் டீட்டெயில் நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, அடுத்து ஸ்போர்ட்ஸ், இது எல்லாமே அதில் இருக்கிற கூட டேட்டாபேஸ் லிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட்டட் டேபிள். டேபிள்னாவே என்ன சொல்லிட்டோம், ரோஸ் அண்ட் காலம்னு சொல்லிட்டோம். அந்த டேபிளில் என்ன இருக்கும், இன் அன் அப்ளிகேஷன் ஈச் பேஜ் ரிவல்ஸ், விச் மீன்ஸ் ரிவல்ஸ் மீன்ஸ் ஷோ ஆஃப் பண்ணுறது, ஓகேவா, டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம். ரிவல்ஸ் சம் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பேஜில் இருக்கிற ஒரு ரோக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், ஒரு காலமுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், ஓகேவா. அதில் ஈச் சர்ச் ஃபங்க்ஷன் ஆர் டிசைனர் டு எ டேபிள். அப்போ ஒரு ஃபங்க்ஷனும் எதில் மேடப் ஆகிருக்கு, டேபிளால் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டேபிளால் மேடப் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் லைக் அமேசான், மல்டிபிள் பேஜஸ் ஆர் மெயின்டைன்டு லைக் கஸ்டமர் ப்ரொஃபைல், ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் இன் கார்ட் அண்ட் தென் பேமெண்ட் பேஜ். ஸோ லிசன் இட் கேர்ஃபுல்லி. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க, எடுத்த பிறகு ஆட் டு கார்ட்டுன்னு கொடுப்பீங்க, அப்படி இல்லைனா
பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்போ பை நவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன வரும், அதோட டீட்டெயில்ஸ் வரும். அந்த ப்ராடக்டோட டீட்டெயில், இன்ச் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது, என்ன கலர் இருக்குது, எவ்வளோ ரேட்டுன்னு காமிக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா அதில் ஃப்ளிப்கார்ட்லேயே நிறைய பேஜஸ் இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் இருக்கும், உங்களோட அட்ரஸ் அதில் சேவாக இருக்கும், உங்களோட ரீசெண்டாக நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் இல்லையா. ப்ரொஃபைல் மீன்ஸ் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ. அண்ட் தென் இன்னொன்று ஆட் கார்ட்டில் என்ன இருக்கும், நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ஆட் சேர்த்து வச்சுருக்கீங்க கார்ட்டில் வாங்குறதுக்காக. அண்ட் தென் ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்கும், நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே எதுக்கு கீழே வருது, டேபிள்ஸ்க்கு கீழே வருது. ஓகேவா. அண்ட் தென் all these can be created as tables like customer, product, order, payment respectively. இது எல்லாமே என்னவா மாறுது, டேபிள்ஸா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரியேட் காலம்ஸ். டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் இருக்கிற காலம்க்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும் இல்லையா. let we see that each table will have many columns related to the functionality of the table. அப்போ ஒரு காலமே என்ன பண்ணுது, அந்த டேபிளுக்கான ஃபங்க்ஷனை டிஸ்பிளே பண்ணுது. this column determine what value stored in the table. அப்போ உங்களுக்கு ரோனா என்ன, ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுது. ஓகேவா. ஹெட்டிங்கை கிரியேட் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் என்ன பண்ணுது, அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஃபில் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் த கஸ்டமர் டேபிள் கண்டைன்ஸ் த காலம் லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன், இமெயில், ஏஜ், அட்ரஸ், பின்கோட். அப்போ நீங்கள் ஒரு அருணா அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோன்னா அருணாக்கு கீழே நேம் இருக்கும் இல்லையா, ஒரே லைனில் நேமு, லாஸ்ட் நேம், என்னோட அட்ரஸ், என்னோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே இருக்கும் இல்லையா. தட் இஸ் காலம். and then these columns hold the customers information on the table. அப்போ அந்த இடத்துல அருணாங்கிற பேரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குல்ல, that is called the column of the DBMS. and then each column is assigned with the appropriate value type. அப்போ அந்த இடத்துல appropriate value typeன்னு எதை சொல்கிறாங்க, நான் இந்த இடத்துல 200 கேரக்டருக்கு மேலே டைப் பண்ண முடியாது, நான் இந்த இடத்துல நம்பர் தான் டைப் பண்ண முடியும், கேரக்டர் டைப் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேமுங்கிற இடத்துல நான் நம்பர் கொடுக்க முடியுமா, நம்பர் இருக்கிற இடத்துல நான் நேம்னு கொடுக்க முடியுமா, தட் இஸ் இன்வேலிட் இல்லையா, அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அண்ட் தென் த எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப் அசைன்டு டு எ காலம். ஸோ வாட் இஸ் டேட்டா டைப், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. டைப் ஆஃப் த டேட்டா, டைப் ஆஃப் த டேட்டானா நான் நேம்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல ARUNA அண்ட் தென் SHVIA இந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தா தான் அது நேமில் எடுத்துக்கும். அதே மாதிரி ஏஜில் நான் போய் நேம் அடிக்க முடியுமா, ABCDன்னு நம்பர்ஸ் தான் கொடுக்கணும் இல்லையா ஏஜஸ்க்கு. லைக் தட் டேட்டா டைப்னா நான் ஒரு டேட்டா பேஸில் கொடுத்துருக்குறேன், டேட்டாஸ் எல்லாமே என்ன டைப்பில் இருக்குது, இன்டீஜரில் இருக்கா, அண்ட் தென் ஃப்ளோட்டிங்கில் இருக்கா, கேரக்டரில் இருக்கா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. லிசன், insert into table name. ஸோ insert into table nameனா என்னது, ஒரு டேபிளுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறீங்க. அப்போ ஃபஸ்ட்டே காலம் 1, காலம் 2, காலம் 3 அப் டு காலம் எம்னு பெராமீட்டர்ஸ் கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், காலம் 1ங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், காலம் 2ங்கிற இடத்துல லாஸ்ட் நேம், காலம் 3ங்கிற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம், காலம் என்னங்கிற இடத்துல ஏஜ்னு வச்சுக்கலாம். அப்போ இதே ஃபார்மேட்டில் வேல்யூஸ் கொடுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் நேமில் அருணா, செகண்ட் நேமில் அருணா செல்வகுமார், தேர்டில் என்ன கொடுத்தோம், அட்ரஸ் கொடுத்தோம் இல்லையா, 1/67 ஈஸ்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்து லாஸ்ட்டாக ஏஜ் கொடுத்தாச்சு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் 21 அப்படின்னு. அப்போது மேலே என்ன பெராமீட்டர் கொடுக்குறோனோ அதுமாரி தான் கீழே இருக்கிற வேல்யூஸும் கொடுக்கணும். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இன்சர்ட் வேல்யூவில் என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் டேபிளில் காலம்ஸ்குள்ளே போய் என்ன பண்ணுவீங்க, ஒரு ரெக்கார்ட்லையும் ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுவீங்க, ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுவீங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே. அண்ட் தென் SQL, structured query language is a very important language because ஒரு MySQL ஒரு டேட்டாபேஸை நான் எப்படி அக்சஸ் பண்ணுறேங்கிறதே SQL வச்சு தான் தெரியும். அப்போ SQL நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, கிரியேட் பண்ணுறதுக்கு, இன்சர்ட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதை தனித்தனியாக பார்க்க போகிறோம். First one is, it is declared as the standard by American National Standard Institute and American National Standard Institute அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் the first organization which means declare பண்ணாங்க. and International Organization of Standardization ISO இது ரெண்டுமே எப்போ பண்ணாங்க, 86லையும் 87 இந்த இன்பிட்வீன் இயரில் தான் என்ன பண்ணாங்கன்னா இதை ஆர்கனைஸ் அண்ட் தென் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. about SQL, through the SQL is a standard language, different version are maintained to meet out the requirements. நிறைய வெர்ஷன்ஸ் அதில் இருக்குது. நம்ம 5.0லேருந்து 8.0 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் few major function
performed using the SQL are listed below. Execute the query against the database. நீங்கள் எவ்வளோ கொஷின் வேணாலும் என்ன பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம் டேட்டாபேஸில். அண்ட் தென் ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். ரிட்ரீவ் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்குது இல்லையா, ஷோ பண்ணுது. அண்ட் தென் இன்சர்ட்ஸ் அண்ட் அப்டேட் த ரெக்கார்ட்ஸ் இன் அ டேட்டாபேஸ். நான் எனக்கு ஏதாவது புது வேல்யூ கொடுக்கணும்னா உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் மீன்ஸ் இட் டேக் சம் சேஞ்சஸ். அண்ட் தென் delete the record from database. நான் எனக்கு ஏதாவது ரெக்கார்டு வேணாம் அப்படின்னா அதை delete பண்ணிடலாம். create a new databases and new tables in the database. எனக்கு வேணுன்றப்பெல்லாம் புதுசாக database create பண்ணிக்கலாம், அந்த டேபிளையும் நான் create பண்ணலாம். these are all the some features which are used on the SQL. இது எல்லாமே நம்ம SQL யூஸ் பண்ணுற some features. and then types of SQL commands. ஸோ SQL commands பற்றி பார்க்க போகிறோம். Different SQL commands are available to perform the various functions. So அந்த commands என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? 5 major categories. First one is the DDL. DDL means data definition language. ஒரு டேட்டாபேஸில் சில விஷயத்தை டிஃபைன் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டே அப்படின்னா இந்த லாங்குவேஜ் யூஸ் ஆகும். ஸோ ஒரு கமாண்டும் ஒரு லாங்குவேஜுக்கு கீழே வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் DDL commands are used to define the database structure. ஸ்கீமானா என்ன சொன்னேன், ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் என்ன வரும், கிரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. ட்ராப்னா டெலீட் பண்ணுறது, ரீநேம் பண்ணுறது, ட்ரங்காட்னாலும் டெலீட்னு தான் அர்த்தம். ஓகேவா? சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரியேட். கிரியேட்னா என்ன பண்ணும், இட் ஜஸ்ட் கிரியேட் அ டேட்டாபேஸ் ஆர் டேபிள். என்ன பண்ணும், ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே, ஓகே, ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுது. அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிளை க்ரியேட் பண்ணுது. அப்போ டேட்டாபேஸ்னால் 12ங்கிறது டேட்டாபேஸ்ன்னு சொன்னேன். அதுக்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ்னால் ஒரு கிளாஸ் சொன்னேன், சிஎஸ், பிஎஸ், காமர்ஸ் எல்லாமே ஒரு டேபிள்ஸ். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆல்டர். ஆல்டர் மீன்ஸ் மாடிஃபை த எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து நான் உங்கள் கிளாஸில் காமர்ஸில் இருக்கிற ஒரு பையனை தூக்கி நான் ஒரு பியூர் சயின்ஸில் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஆல்டர்னா ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் தென் ட்ராப், டெலீட் பண்ணுறேன். யாராவது ஒருத்தவங்க பாதிலேயே டிஸ்கண்டினியூ ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த அட்டண்டன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அது அந்த அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரெக்கார்ட். ஓகே. அண்ட் தென் ரீநேம். ரீநேம் மீன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ இல்லை உங்களோட கிளாஸ் நேமே மாற்றணுமா இருந்தாலும் அது ரீநேம் தானே. used to rename the existing object in the database. and then truncate which means delete பண்ணுறது. உங்கள் எல்லாரையுமே அதில் புதுசாக எடுத்துகிட்டு திரும்பி வைக்கிறதா நம்ம டெலிட்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே. டெலிட் மீன்ஸ் இட் யூஸ்டு டு delete all the records in the database. ஸோ இது எல்லாமே create, alter, drop, rename and truncate. இது எல்லாமே எதுக்கு கீழே வருது, DDL, data definition languageக்கு கீழே வருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் data manipulation language. ஸோ இது என்ன பண்ணுது, சம் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? அது வந்து பேசிக்ஸ் தான், கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறதுலாம். இங்கே சம் ப்ராசஸ் நடக்குது, என்னன்னு பார்க்கலாமா? த SQL commands deals with the manipulation of data. ஒரு டேட்டாவை கால்குலேட் பண்ணுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். present in the database. most of the SQL commands come under the DML, database data manipulation language. first insert, update, delete. ஓகே. இன்சர்ட்ல என்ன பண்ணுது, add a new row into the database table. ஒரு ரோவை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இன்சர்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அண்ட் தென் அப்டேட். அப்டேட் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கிற அந்த நியூ டேட்டாவை மாடிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை நியூ டேட்டாவோட நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அண்ட் தென் டெலீட் என்ன பண்ணுது, டெலீட் த ரெக்கார்ட் ஃப்ரம் த டேபிள். ஒரு ரெக்கார்ட்னா ஒரு ரோ டெலீட் ஆகுமா? ஸோ DML மேனிப்புலேஷனுக்கு கீழே என்ன பார்க்குறோம், இன்சர்ட், டெலீட், அப்டேட் பார்க்குறோம். DDLக்கு கீழே கிரியேட், ஆல்டர் அண்ட் தென் ட்ரங்கான்னு பார்த்தோம், ட்ராப் அண்ட் ரீநேம் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டேட்டா query லாங்குவேஜ். query மீன்ஸ் நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து கொஷின் கேட்குறோம், அப்போ அதில் என்ன இருக்குங்கிறத எனக்கு காமி, அதில் என்ன இருக்குங்கிறத எனக்கு செலக்ட் பண்ணி கொடு, இது எல்லாமே queries தானே. ஓகே. select is the only SQL command used to fetch or retrieve the data. fetch means அங்கேருந்து கொண்டு வர்றது. ஓகேவா? ரிட்ரீவ்னா திரும்பி பார்க்குறது. அப்போ ஃபெச் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரே கமாண்ட் என்ன, செலக்ட் கமாண்ட். ஓகே. டேட்டா ஃப்ரம் த டேட்டாபேஸ். அப்போ செலக்ட் என்ன பண்ணும், ரிட்ரீவ் த டேட்டா ஃப்ரம் தி டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேவா? அந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன, அங்கே நடக்கிற ஆக்ஷன் தான் டிரான்சாக்ஷன். அது வந்து இன்சர்ட்டாக இருக்கலாம், டெலீட்டாக இருக்கலாம், சேவ் பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே என்னது, டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே. These SQL commands manage the transactions in SQL database. It also help to save the changes into the database permanently. Okay.
கமிட்னா என்ன, சேவ் பண்ணுறது. ஓகே, கமிட், ரோல் பேக், செட் டிரான்சாக்ஷன் அண்ட் சேவ் பாயிண்ட். ஓகே, கமாண்ட்ஸ் பிலாங் டு திஸ் கேட்டகரி. ஸோ இதுக்கு முன்னாடி டிடிஎல் பார்த்தோம், டிஎம்எல் பார்த்தோம், அண்ட் தென் லாஸ்ட் என்ன பார்த்தோம், டிக்யூஎல் query லாங்குவேஜ் பார்த்தோம். இப்போ டிசிஎல் பார்க்க போகிறோம் இல்லையா, டிசிஎல். ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன, கமிட். கமிட் என்ன பண்ணுது, பெர்மனன்ட்லி சேவ்ஸ் இன்டு த டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸை பெர்மனண்ட்டாக அதில் ஒரு டேபிளை சேவ் பண்ணுது. ஓகே, ரோல் பேக். ரோல் பேக் மீன்ஸ் ரீஸ்டோர் த டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் மொபைலில் ரீஸ்டோர் எப்போ பண்ணுவீங்க, ரீபூட் பண்ணும்போது நீங்கள் முன்னாடி எடுத்து வச்ச பேக்கப் இருக்கு இல்லையா, அதை ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரில் ரீசைக்ளிங் பின் இருக்கும், நீங்கள் டெலீட் பண்ணுறது அதில் சேவ் ஆகும். அதில் போய் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா எங்கே டெலீட் ஆச்சோ அங்கேயே போய் செட்டில் ஆகிடும் இல்லையா. அதே மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு ரீபூட் பண்ண உடனே மொபைல் நியூ ஆகிடும், எந்த ஒரு ஆப்போ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அதுக்கப்புறமா ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எது இருந்தனோ கரெக்டாக போய் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும் இல்லையா. அதுதான் ரோல் பேக். ரீஸ்டோர் த டேட்டாபேஸ் டு ஒரிஜினல் ஃபார்ம் சென்ஸ் லாஸ்ட் கமிட். ஓகேவா, லாஸ்ட்டாக என்ன நடந்தாலும் என்ன ஆகும், அது எங்கே இருக்கணுமோ அந்த டேட்டாஸ் அங்கே ரீஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செட் டிரான்சாக்ஷன்ஸ். sets the transactions property searches read or write, read access only. ஸோ read or write அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நான் அந்த டாக்குமெண்ட்டை படிக்கலாம், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதில் பண்ணலாம், அதுதான் ரைட்டுன்னு அர்த்தம். இதே ரீட் ஒன்லினா அதை என்னால் பார்க்க தான் முடியும், அதை எடிட் பண்ண முடியாது. ஓகே, ரைட் மீன்ஸ் எடிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செட் டிரான்சாக்ஷன்னா என்னது, சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஓகேவா, அந்த டேட்டாபேஸ் என்னால் பார்க்க தான் முடியும், அப்படி இல்லைன்னா நான் பார்த்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் எடிட் பண்ண முடியும். தட் இஸ் செட் டிரான்சாக்ஷன்ஸ். அண்ட் தென் சேவ் பாயிண்ட். சேவ் பாயிண்ட் என்ன பண்ணும், லெட் வி see that used to temporarily save the transaction that we can roll back that point whenever required. ஸோ ரோல் பேக்னா என்ன சொன்னோம், ரீஸ்டோர்னு சொன்னோம் இல்லையா. அப்போது அந்த ரீஸ்டோர் பண்ணுற வரைக்கும் டெம்பரவரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கும், அதுதான் என்னது, சேவ் பாயிண்ட். ஒரு பாயிண்டில் டெம்பரவரியாக சேவ் ஆகியிருக்கும், ரீஸ்டோருங்கிற ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். ஓகே, அண்ட் தென் டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து 5 லாங்குவேஜஸ் பார்த்தோம், அதில் கடைசி ஒன்று வந்து டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ இதில் என்ன பண்ணும், கண்ட்ரோலில் உங்களுக்கு வேர்டுலேயே கண்ட்ரோல்னு இருக்கு இல்லையா. அப்போ டேட்டா பேஸில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு இது என்னவா இருக்குது, கண்ட்ரோல் பர்பஸில் இருக்குது, கண்ட்ரோல் அத்தாரிட்டியில் இருக்குது. லெட் வி see that SQL commands that implement the security on database object. ஸோ டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னா அதில் யூஸ் பண்ணுற டேபிள், ரோ, காலம், இது எல்லாமே என்னது, டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். அப்போது ஒரு டேபிளை பார்க்குறதுக்கும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ப்ரொசீஜர் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த டேட்டாபேஸில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கலாமா, நான் யார்கிட்ட கேட்கணும், அட்மின் கிட்ட கேட்கணும். அவங்க பெர்மிஷனை கிராண்ட் பண்ணாலோ இல்லை டினை பண்ணாலோ தான் அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. இப்போ நான் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறேன், நான் வந்து என்னோட டேட்டாபேஸை எனக்கு காப்பி பண்ணணும் அப்படின்னு, அது ஒய் எஸ்ன்னு கொடுத்தா நான் காப்பி பண்ணிக்கலாம், நோன்னு கொடுத்தா அந்த ப்ராசஸ் டினைட் ஆகிடுது, விச் மீன்ஸ் டெஸ்ட்ராய், கேன்சல் ஆகிடுது இல்லையா. ஸோ கிராண்ட் அண்ட் ரிவோக். கிராண்ட் மீன்ஸ் used to give the permission for the specific user on specific database object. database objectனா என்னது, நான் என்ன ரைஸ் பண்ணுறனோ, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டாபேஸில் 11th ஸ்டாண்டர்ட் டேபிளில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இல்லையா, அதுதான் என்னது, கிராண்ட். அப்போ அது கிராண்ட்டுங்கிறதுக்கு எஸ் கொடுத்துருச்சுன்னா நான் அதை ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவோக். used to take out permission from the specific user. அப்போ நான் கிராண்டில் என்ன பண்ணுது, பார்க்குறதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் தருது, வியூ, ஓகேவா. பட் ரிவோக்கில் என்ன பண்ணுது, எனக்கு அதை டேக் ஆஃப், வெளியில் எடுக்கிறதுக்கும் எனக்கு பெர்மிஷன் தருது. டேக் அவுட் த பெர்மிஷன் ஃப்ரம் த ஸ்பெசிஃபிக் யூசர் ஆன் த ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட். அப்போ கிராண்டில் எனக்கு பார்க்குறதுக்கு பெர்மிஷன் தருது, அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு. அதை வெளியில் டேக் ஆஃப், வெளியில் எடுக்கிறதுக்கு எனக்கு எது யூஸ் பண்ணுது அப்படின்னா ரிவோக் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. நீங்கள் இன்னைக்கு பார்த்தது டிடிஎல், ஓகேவா. SQL கமாண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் டைப் DDL பார்த்தீங்க, அண்ட் தென் DML. DDL மீன்ஸ் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், DML மீன்ஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், அண்ட் தென் DQL டேட்டா query லாங்குவேஜ், TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், அண்ட் தென் DCL பார்த்தீங்க இல்லையா, டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இந்த கமாண்ட்ஸுக்கு கீழே 3 to 4 கமாண்ட்ஸ் பார்த்தீங்க, எப்படி கிரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க இல்லையா. ஸோ இந்த கமாண்ட்ஸ் வச்சு தான் ஒரு டேட்டா பேஸை உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு டேட்டா பேஸ்னால் என்னென்னு உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அது உங்கள் ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்டுங்கிற டேட்டா பேஸில்
டுவெல்த்துங்கிற நீங்கள் ஒரு குரூப் இருக்கீங்களா, சிஎஸ்பிஎஸ், காமர்ஸ், பயோமேக்ஸ், இவங்கெல்லாம் ஒரு டேட்டா பேஸ். அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, ஒரு 20 பேரோட டீட்டெயில் அட்டண்டன்ஸில் இருக்குல்ல, தட் இஸ் கால்டு தி டேபிள் ஆர் ரெக்கார்டு. இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ சில கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து எப்படி அந்த கமெண்ட்ஸை ப்ரோக்ராமில் இன்சர்ட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக்ஸ் வெரி வெல். MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ இதோட நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோவாக போடுவேன். ஓகே, thank you students, have a nice day, listen the video carefully, send me your hints properly. Thank you students.